இன்றைய ஸ்பெஷலில் நாம் பார்க்கக்கூடியது மாம்பழ பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. நான் கனிஞ்ச 1/2 கிலோ மாம்பழம் எடுத்துருக்கிறேன். அதை தோல் நீக்கி அதனுடைய சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு நன்றாக பொரிஞ்சதும் நாம் எடுத்து வச்ச மாம்பழ சதை பகுதியை மட்டும் போட வேண்டும். அது லேசாக வதங்கிய பின் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி, உப்பு, காயம், வத்தப்பொடி, இதுக்கு கொஞ்சமாக வத்தப்பொடி போட்டால் போதும், போட்டு நன்றாக கிளற வேண்டும். நான் இந்த மாம்பழ பச்சடிக்கு 150 கிராம் மண்டவெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நன்றாக பொடி பண்ணி இந்த மாம்பழ கலவையோடு சேர்க்க வேண்டும். இப்போ நன்றாக வதக்கிய பின் முதல்ல மாம்பழ பச்சடி தண்ணியாக இருக்கும். 2-3 கொதி விட்டதுக்கப்புறம் நல்ல மாம்பழ பச்சடி ரெடி ஆயிரும். இப்போ தண்ணியாக இருக்குது. நல்லா கொதி வந்த பிறகு மாம்பழ பச்சடி ரெடி. இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் நிறைந்த மாம்பழ பச்சடி ரெடி.